ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க. நைட்டு வந்து நம்ம பன்னீர் ரோஸ் நேற்று வாங்கிட்டு வந்தேன். நமக்கு பூ கொடுக்குறவங்க என்ன விலை சொல்ல, 1 கிலோவுக்கு மேலே இருந்தது. ஒன் டைம் கொடுத்த மாதிரி தான். அது நைட்டே வந்து தண்ணியில் போட்டு அழைச்சிட்டுங்க, நல்லா தண்ணியில். ஏன்னா இதுங்களுக்கு பூச்சி உக்காராமல் இருக்கிறதுக்கு மருந்து அடிப்பாங்க. அதனால் நல்லா 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கவரில் போட்டு அந்த கவரை வந்து ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு விட்டு அப்படியே தண்ணி ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரியும் விட்டேன். அது இப்போ எடுத்து நவுலில் வீட்டிலே ஒரு வெட்டி போட்டு காய போட்டு இப்போ கடைக்கு கிளம்புறேன். வியாழக்கிழமை. அது குட்டி உண்டு ரெட் கலராக தெரியுதுக்கு பார்க்குறீங்களா? அது வந்து நம்ம செவ்வரலியும் சங்குப்பூவு ஒரே ஒரு ரோஸ் தனியாக இருக்கும். அது நம்ம செடியில் விட்டு ரோஸு. இது சும்மா அப்படி இது ஒரு கலர் பால் கலராக தெரிய போகுது, ஒரு டார்க் கலராக தெரியணும்னு சொல்லிட்டு நான் அது ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆசை, சின்ன ஆசை தாங்க. அதெல்லாமே எனக்கு இந்த மாதிரி பார்க்கணுன்னு ஒரு ஆசை தான். அதனால் இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லைங்க. சமையல் வந்து இன்றைக்கி வரகரிசி வெண்பொங்கல் மாதிரி செஞ்சுட்டேன். சாம்பார் வந்து பருப்பும் நம்ம செடியில் விட்ட கத்திரிக்காய் தண்டு வெங்காயத்தண்டு போட்டு பருப்பு சாம்பார். இதுதான். அடுத்தது சட்னி. எல்லாம் அப்படியே கண்ணாப்பினாலும் இப்போ அர்ஜென்ட்டாக கிளம்பணுன்றதுனால எடுத்து வச்சுட்டேன். நம்ம தன்லெஸ் மீன் சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்கவங்க, எது செஞ்சாலும் ஒரு கீரை கடைஞ்சாலையும் அவங்க பொண்ணுங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. புளிச்சக்கீரை கடைஞ்சாலும் சரி, மணத்தக்காளி கீரை பொரியல் எது செஞ்சாலும் சரிங்க. அவங்க பொண்ணு ஒருத்தர் கண்ணங்குறிச்சியில் இருக்காங்க, ஒருத்தர் சென்னையில் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி எல்லாம் பார்சல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் எங்கள் அப்பா மாதிரியே அவங்களுக்கு குணம், அப்பா அம்மா மாதிரியே. அதனால் அவங்கள ரொம்ப எனக்கு பிடிக்கும். நம்ம இது கொண்டு போய் கொடுத்தா, ஏன் நீ சாப்பிடாம எனக்கு கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் நிறைய தான் செய்வேன். வேறு ஆல்ரெடியாக வந்து தம்பி சாப்பிட்டு போயிட்டு அப்படி இதை வந்து அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இதை நான் எடுத்துகிட்டு போவேன். சட்னி எனக்கு போட்டுக்குவேன். குழம்பு அவங்க ஆல்ரெடியாக வச்சுருப்பாங்க. அதனால் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்வாங்க. அதனால் குழம்பு அவங்க எப்பவுமே மதியானம் சாம்பார் தான் வைப்பாங்க. சூடாக அவங்க தயிர் போட்டு ஏன்னா வெண்பொங்கல், அதனால் அவங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க தயிர் போட்டு கூட சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வியாழக்கிழமை. நம்ம சாய்ராம் ஐயாவுக்கு ஒரு சலாம் போட்டு கடையில் போய் சாமி கும்பிட்டு உக்காரலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாய் மக்களே. இந்த மாதிரி தான் எல்லாமே வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், நெவல்லே போட்டு தான் பதப்படுத்துவேன் எல்லா பொருளுமே. நேற்று வந்து புதினாவும் இஞ்சி வந்து கொஞ்சம் வெயில் போட்டு எடுத்தேன். புதினா வீட்டில் இருந்துச்சு, இது காஞ்சிடுச்சு. இப்போ அந்த தக்காளியோடு நம்ம இன்னும் வந்து பூண்டு கொஞ்சம் காயணும். அது ரெண்டும் இருக்கு இல்லைங்களா? அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்து அப்படியே வச்சுருக்கிறேன். சின்ன ஒரு தட்டு உடஞ்சி போச்சு, அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தட்டில் போட்டு வச்சுருவேன். அவ்வளோதாங்க. பாய் மக்களே. ஓம் ஸ்ரீ கலக்க சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கனகப்பட்டி சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ எங்கள் கந்தன் கதிர் வேலன் வேலா இது தண்டா இது பணி முருகனுக்கு ஒரு அரோகரை போட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு நமஸ்தே சொல்லிவிட்டு நம்ம வேலையை தொடங்கலாம். பாய் மக்களே.